என்னடா நம்ம திருவள்ளுவரோட பர்த்டேக்கு வாழ்த்து சொல்லாமல் போயிட்டேனே அப்படின்னு ஹாப்பி பிலேட்டட் பர்த்டே விஷஸ்ன்னு சொல்லலான்னு வந்தா, நம்ம திருவள்ளுவருக்கு இப்போ பிறந்த நாள் இல்லையாமா, நம்ம திருவள்ளுவருக்கு தை மாசத்துல தான் பிறந்த நாளாம். சரி, அப்போ இந்த வள்ளுவர் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. எங்க வள்ளுவர் திருக்குறள் எழுதினாரு, அப்ப இந்த வள்ளுவர் என்ன எழுதினாரு, அப்ப இவர் யாருக்கான வள்ளுவர் அப்படின்னு இப்படியே கன்ஃபியூஸ் ஆனப்பதான் அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவரு தான் நம்ம வள்ளுவராமா. ஆக்சுவலா இங்க என்ன பிரச்சனை நடக்குன்னா, உதாரணத்துக்கு வள்ளுவர் எங்களோட தாத்தா. எங்க தாத்தா மிகச்சிறந்தவர், பேரும் புகழும் பெற்றவர், திருக்குறள் எல்லாம் பயங்கரமா எழுதியிருக்காரு. அப்ப அந்த வழியா போறவன் ஒருத்தன் வந்து பாக்குறான், என்னடா இவ்வளோ பெருமை வாய்ந்த ஒரு மனுஷனா இருக்காரு, எங்க தாத்தனுங்களும் பாட்டனுங்களும் இந்த மாதிரி ஒரு பெருமையும் இல்லாதவங்களா இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறான். இன்னைக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் தியரின்னு பேசிட்டு இருக்கோம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட் தியரை பத்தி பேசியிருக்காரு இந்த ஆளு அப்படின்னு யோசிச்சிருக்கான். இஃப் நாட் யூ தென் ஹூ, இஃப் நாட் நவ் தென் வென் இப்படிங்கிறத சிவகேரா பேசினதா பயங்கர பெருமையா நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா எங்க தாத்தா என்ன சொல்லியிருக்காரு, இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். 7 வார்த்தை 1.25 அடி முடிச்சிட்டாரு மேனேஜ்மெண்ட் தியரிய. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க. அப்ப இங்க வந்தவர்னா புரியாது, அப்ப வந்தேரிக்கு என்ன தோணி இருக்கும், என்னடா நம்ம தாத்தனும் அப்பனும் எவனுமே இந்த மாதிரி ஒரு தியரிய எவனும் எழுதுனது இல்லையே, எப்படா அப்படின்னு தோணியிருக்கும். இப்போ நம்ம சொத்தாட்டே போடணும்னு நினைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, இவர் 1 விட்ட தாத்தாவோட 2 விட்ட தாத்தாவோட 3 விட்ட தாத்தாவோட 4 விட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்களா. இதுல எனக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு இங்க சொல்ல முடியாதுல்ல. அதனால இவங்க உடனே ஐநா சபைக்கு போய், இன் இந்தியா there is an ancient language, that language is Tamil. Unfortunately my mummy and daddy not born in Tamil Nadu. அது போன வாரங்க. இப்போ அவர் சொல்றது என்னன்னா, அவர் பயாலஜிக்கல் பார்ன் சன் கிடையாதுங்க. இனி அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. சரி, அவரை விட்டுருவோம், இப்போ இதை பத்தி பேசுவோம். ஆனா இங்க இருக்கிற நம்ம ரவி என்ன பண்றாரு, எங்க தாத்தா ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அந்த ட்ரெஸ்ஸோட கலர் காவி, அதனால நான் வந்து திருவள்ளுவர் சிலைக்கு காவி போடுறேன் அப்படின்னு சொல்லி போடுறாரு. அது பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னா சந்தோஷம் அப்படின்னு விட்டாலும் இங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இன்னைக்கு தான் அவரோட பிறந்த நாள் அப்படின்னு ஒரு டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்கல்ல, அதை எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், தெய்வத்தால் ஆகாது எனினும், எப்படி தெய்வத்தால் ஆகாது எனினும்னு சொன்னேன். எங்கள் தாத்தாவோட பர்த்டேவிங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, சூரியன் இருக்காரா, கேது இருக்காரா, ராவு இருக்காரா, புதன் இருக்காரா, இந்த 4 பேத்துக்கும் நடுவில் ஒரு நட்சத்திரம் ஓடுதா, அந்த நட்சத்திரம் எங்க தாத்தா பிறக்கிறப்ப இங்க இருந்துச்சாமா. டேய், எங்க தாத்தாவோட ஒரிஜினல் பர்த்டேவே நாங்க குத்து மதிப்பா தான் வச்சிருக்கிறோம், நீங்க என்னடானா குத்துக்கே குத்த போட்டு குத்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களே. அப்படி அவங்க கண்டுபிடிச்ச அந்த பர்த்டே நேத்து வந்திருக்குன்னு இவருக்கு யாரோ சொல்லிட்டாங்க. உடனே இவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா, இந்த தாத்தாவை நான் சொந்தம் கொண்டாடாம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு இதுல இருக்கிற பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, உன் தாத்தா என்னடா பண்ணாங்க, அவருக்கு ஏதாவது ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி ஏதாவது கொண்டாடுங்கடா, ஏன்டா எப்ப பாரு எங்க தாத்தாக்களையே இழுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஒரே கும்புறலா இருக்குங்க. அப்புறம் பார்த்தாதான் இவங்க தாத்தாக்களுக்கெல்லாம் வெளி மாநிலங்கள்ல ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இவங்க தாத்தாக்கள் யாருமே செல்லுபடி ஆகல. வந்த ஒரு வாடகை வாயனும் ராமாயணம்னு ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்கு. அப்படி அவர் எழுதுனதுனாலயே அது கம்பராமாயணமா மாறிடுச்சு. அந்த கம்பராமாயணத்தை கூட இங்க சீண்டுவார் இல்லாததுனால இங்க யாரா ஃபேமஸ் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல். இப்படியெல்லாம் அவங்க தாத்தா யாருமே எழுதலையே அப்படிங்கிறதுனால நம்ம தாத்தாவே அவங்க தாத்தாவாக்கிட்டாங்க. ஏன்பா, எங்க தாத்தாவுக்கு நாங்க ஒரு ட்ரெஸ் போட்டு வச்சிருந்தோம், உனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னா அவரை அப்படியே கூட்டிட்டு போய் பேசிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு எனக்கு பிடிச்ச கலர்ல அவர் ட்ரெஸ் போட்டாதான் நான் கூப்பிட்டு போய் பேசுவேன் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன கம்பரா? அவர் வள்ளுவர்ப்பா, திருவள்ளுவர், வான் புகழ் வள்ளுவர். அப்பேற்பட்ட வள்ளுவரை நீ தொடும்போது உனக்கு கூசி இருக்கணுமா, கூசி இருக்க கூடாதா? கூச்ச நாச்சமே இல்லாம அந்த வள்ளுவரை கூட்டிட்டு போய் கலரை மாத்தி வச்சிருக்கிறியே, என்ன விஷயம்? ஓ, இந்த பதவிக்கு பேரு கவர்னர். இந்த ரவி இந்த வேலையை இன்னைக்கு நேத்தா பண்ணிட்டு இருக்காரு,
வந்ததுல இருந்து ஒரு நாள் தவறாம இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. வந்ததே இதுக்காக தானே வேற நம்பிட்டு இருக்காரு. மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு நிதியமைச்சர் கிட்ட ஸ்ட்ரிக்டா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இப்ப இந்த ஃபங்க்ஷன் பண்ண செலவுன்னு சொல்லி அண்ணன் ஒரு செலவு பில் ஒன்று எழுதி அனுப்புவார் நம்ம கிட்ட. அதை அப்படியே வாங்கி இது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் உரியது அல்ல, எங்களுக்கு முழுக்க முழுக்க எதிரான சதி செயல், இதுக்கெல்லாம் தமிழ்நாடு மக்கள் காசு கொடுக்க மாட்டோம்னு திருப்பி அனுப்பிடுங்க. ஏன்னா கை காசை செலவு பண்ணி ஃபங்க்ஷன் பண்றதெல்லாம் அவளுக்கெல்லாம் செட்டே ஆகாது. ஏன்னா இவங்கெல்லாம் அடுத்தவங்களோட காசையும் அடுத்தவனோட புகழையும் அடுத்தவனோட வெற்றியும் ஆட்டையை போடுற ஆளுங்க தான். சொந்தம்னு சொல்லிக்க நத்திங் இஸ் தேர். அதனால இந்த பில் பாஸ் செய்ய மாட்டாது அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிருங்க. இது தமிழ்நாடு நிதியமைச்சருக்கு தமிழ்நாடு மக்களின் சார்பில் வைக்கிற கோரிக்கை. கண்டிப்பா இதை நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன். இது அரசோட பொரோட்டா கல்லு தோசை கல்லு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. மக்களுக்காக தான் அரசுங்கும் போது மக்களுக்கு எதிராக பண்ற செயலுக்கு எதுக்குங்க அரசு செலவு பண்ணணும்? நம்ம சபாநாயகர் அப்பாவும் சொன்னார்லங்க ஸ்ட்ரிக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி நிதியமைச்சர் நீங்களும் சொல்லிருங்க. இப்படி நீங்க திருப்பி அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் ஐயோ அடுத்த ஃபங்க்ஷன் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம காசு செலவாயிருமேனு பயப்படுவாங்க. முடிஞ்சா கொஞ்சம் பெனால்டி எக்ஸ்ட்ரா போட்டு பில் அனுப்பி விடுங்க. மறுபடியும் தமிழ்நாடு மக்கள் சார்பா தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். அத்தா பெரிய பெங்களாவை கொடுத்தா இப்படி எல்லாம் தான் லாலாய் பண்ணிட்டு தெரிவாங்க. 2 BHK அப்பார்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். அதுதான் அவருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. என் மாநில நிலத்தை என் மாநில மக்களுக்கான நலனுக்கு பயன்படுத்துங்க. எதிராக இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்குங்க இத்த தண்டி இடம்? அடுத்து வர ஆளுநர் எப்படின்னு பார்த்துட்டு அது செஞ்சுக்கலாம். ஆனா இந்த ஆளுநருக்கு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டை பிடிச்சி இவரை கிளப்பி விடுங்க. ஒரு 6 மாசம் நல்லா வேலை வாங்கிட்டு அனுப்புனா மட்டும்தான் நமக்கு நல்லது, சந்தோஷமா இருப்போம். தமிழ்நாடு அரசு இப்படி பேசுங்கிற நம்பிக்கையோட எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.